இன்னைக்கு உலகம் பூரா வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே, அதாவது உலக ஸ்ட்ரோக் தினம் அனுசரிக்கப்படுது. இது எதுக்காக வருடம் இந்த ஸ்ட்ரோக் தினம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு வியாதி காமனான வியாதி, சொசைட்டியில் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய வியாதி. ஆனால் அதுக்குண்டான உரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட கிடையாது. அந்த மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ், ஸ்ட்ரோக்னா என்ன, அந்த டிசீஸ் எவ்வளோ தூரம் ஒரு இண்டிவிஜுவலையும் ஒரு குடும்பத்தையும் பாதிக்கும், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும், வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியும், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காகவும் அதுக்கு உண்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த தினம் வருடம் அனுசரிக்கப்படுது. அதில் ஒரு பங்காக நாங்கள் ஆஸ் ஃபிசிஷியன்ஸ், ஆஸ் நியூரோசர்ஜன்ஸ் அண்ட் நியூராலஜிஸ்ட் who treat stroke, we take the effort to create the awareness, and நீங்கள் media persons as our extended arm, you should take this to the public and make people aware that they should react immediately to stroke and it should be treated quite efficiently. அதாவது இந்த ஸ்ட்ரோக் எவ்வளோ தூரம் ஒரு இண்டிவிஜுவலையும் ஒரு தனி மனிதனையும் ஒரு குடும்பத்தையுமே பாதிக்குது அப்படிங்கிறத அந்த சொசைட்டி புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்கள் ஒருத்தர் ஸ்ட்ரோக் சிம்டமோடு வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க உடனே ரியாக்ட் பண்ணி எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் உடனே வைத்தியம் பண்ணி எவ்வளோ துரிதமாக எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஒவ்வொரு நிமிடமும் மூளையில் இருக்க நரம்பு செல்கள் சிதைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட அழிவை தடுக்கிறதுக்கு நம்ம அதோட வேகமாக ஆக்ட் பண்ணணும். அதை விட வேகமாக நம்ம செயல்பட்டு ஆம்புலன்ஸ் மூலியமாக ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்கள குணப்படுத்தணும். அந்த பொறுப்பு இந்த சொசைட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இருக்குது. ரோட்டில் ஒருத்தர் எப்படி அடிபட்டு பார்த்த உடனே எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி உடனே வைத்தியம் பண்ணணும். இதை தான் இந்த ஸ்ட்ரோக் டேயில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.